இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? பசங்க ஓடி போயிட்டாங்களா? அப்படியா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல மேடம், காலையில இருந்து அவங்க நடவடிக்கை சந்தேகமா இருக்குன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. சாருக்கு ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க? சொன்ன வேலை முடிஞ்சிடும்ல. எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடும். இந்த வீட்ல எனக்கு இடமே இல்லாம ஆயிடும். நான் பசங்களை பாத்துக்கிறேன்றதுக்காக தான் அமர் இந்த வீட்ல என்ன இருக்க வச்சிருக்காரு. இப்ப பசங்க காணாம போன விஷயத்த நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்னா அப்புறம் அமரை பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். சரி, அப்படின்னா பெரியம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் சொல்லிடலாமா? சொல்லிட்டா உடனே அவங்க சிஐடியா மாறி அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்களா? இல்ல திடீர்னு இந்த விஷயத்த கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுவும் தேவையில்லாத பிரச்சனை தான். அப்ப இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லலன்னா எப்படி? அந்த பசங்களை சாயங்காலத்துக்குள்ள எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியாத, எங்க இருக்காங்கன்னு தெரியாத. ஆனா அமரேந்திரனுக்கு டவுட் வரதுக்குள்ள அந்த பசங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறேன். உன்னோட பசங்க அந்த ரத ஓட்டிய அவன்தான். அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி போயிட்டாங்க. பசங்க போயிட்டாங்களா? எங்க? எப்படி? 4 பேருமே வா? பாவம் சின்ன குழந்தைங்க குப்தா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை இன்னொரு முறை சொல்லு பாப்போம். பாவம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு தான் எதுவும் தெரியாது. ராத்திரி அவர்களுடைய திட்டங்கள், காலையில் அவர்களுடைய நடிப்பு, அபிநயங்களை பார்த்தும் கூட இப்பொழுது நீ இந்த மாதிரி பேசுவது நியாயமே இல்லை, தெரியுமா? சீக்கிரமா வாங்க குப்தா. எங்க குழந்தைகளை தேடுறா. எங்க போய் தேடுறது? அதுவும் சரிதான். மிஸ்டர் குப்தா, உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். குப்தா சார், அவங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என் வீட்டுக்காரர் துடிச்சிருவாரு. ப்ளீஸ். அவங்களுக்கு எதுவும் ஆகாது மனுஷியே. அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா போய் சேருவாங்க. சந்திக்க வேண்டியவங்களை சரியா சந்திப்பாங்க. இனி நடக்க போற ஒவ்வொரு மாற்றமும் அவங்களால மட்டும்தான் நடக்கும். அந்த மாற்றத்தை கொண்டு வரவங்களை தேடிதான் இவங்க போயிருக்காங்க. பத்திரமா திரும்பி வருவாங்க. அம்மாடியோ, சார் போன் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஏன் என்ன வரலன்னு கேட்பாரு. நான் என்ன சொல்றேன்னு தெரியலையே. அவரு பிள்ளைங்களை முழுசா என்ன நம்பி அனுப்புனாரு. அவர் நம்பிக்கையை முழுசா இழந்துட்டேனே. என்ன ஆனாலும் சரி, இப்ப போன நான் எடுக்க மாட்டேன். அட்டன் பண்ணிட்டேன்னா ஏதோ ஒண்ணு சொல்லி சாருக்கு டவுட் வர மாதிரி நானே உளறி கொட்டிடுவேன். சாரி சார். என் போன் எடுக்கல. Hey! மறுபடியும் இவன் மேலதான் நான் வந்து மோதணுமா? இப்போ என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்க போறானோ? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வண்டியை ஓட்டும் போது ரோட்டை பார்த்து ஓட்டணும். ஏன் எப்ப பார்த்தாலும் மனுஷங்களை இடிக்கிற மாதிரியே ஓட்டணும்? எனக்கு பிடிக்காதவங்க எதிரில வந்தா என் வண்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்களை இடிச்சு தள்ளணும்னு தான் வரும். என்ன நான் பயப்படுவேன் நினைச்சியா? ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் வண்டிக்கு குறுக்க வந்தே விழுற? நான் உன் வண்டியில குறுக்க வந்து விழறனா? ஆமா, நீதான். ஆமா சரி சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது குறுக்க வந்து விழுற? வேற வேலையே இல்லையா உனக்கு? ஒவ்வொரு தடவையும் நான் எங்க போனாலும் என் எதிரில வந்து எதுக்கு நீ நிக்கிற? எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்து என் மேல இடிச்சது நீ. நான் அலர்ட்டா இருந்ததால தான் சரியான நேரத்துக்கு உன்னை தடுக்க முடிஞ்சது. எப்படி பார்த்தாலும் நீ பண்ணதான் தப்பு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? அப்பா சாமி, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இன்னும் உன்னை எத்தனை தடவை தான் அந்த கடவுள் இப்படி என்ன சந்திக்க வைப்பானே எனக்கு தெரியல.
ஆனா இன்னொரு முறை அந்த கடவுளே எழுதி வச்சிருந்தாலும் உன்னோட லைஃபுக்குள்ள நான் வரவே மாட்டேன். டைரக்டா யூட்டன் பண்ணிட்டு கிளம்பி போயிருவேன். இப்ப நான் ரொம்ப அவசர வழியா போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வழியில என்ன போக விடு ப்ளீஸ். போ. ப்ளீஸ் போங்க சாமி போங்க. சார், லெப்டினன்ட் சார் இருக்காரா? மேடம் சார் இப்பதான் வெளியே போனாரு. ஆ, எப்படியும் நீங்க இப்ப பார்க்கிங்லயோ இல்ல காரிடார்லயோ பாத்திருப்பீங்களே. ஆ, காரிடாரு இல்ல பார்க்கிங் இல்லையா? தேங்க்யூ. ஒருவேளை அவரா இருப்பாரோ? சீச்சி, ஆங்கிரி பேர்ட் முகம் அவரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சார், மறுபடியும் அவர் எப்போ வருவாரு? சாரி மேடம், தெரியாது. சார் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு, லேட் ஆயிடும் மேடம். ச்சே, மறுபடியும் நான் மிஸ் பண்ணிட்டேனே. அந்த ஆளு என் எதிரில வரும்போதே நினைச்சேன் போற வேலை ஆகாதுன்னு. நாளைக்கு எப்படியாவது சீக்கிரமா வந்து அந்த சார் கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அங்கிள், எங்களுக்கு பாப்பா, சாக்லேட்ஸ் எல்லாம் பக்கத்து கடையில இருக்கு, அங்க போங்க. எங்களுக்கு சாக்லேட் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? பின்ன உங்களுக்கு தேவையானது இங்க இருக்கு. எங்களுக்கு டிக்கெட்ஸ் வேணும். சினிமா டிக்கெட்டா? ஏ, நீங்க என்ன சினிமா டிக்கெட்ஸ் விப்பீங்களா? கொடைக்கானலுக்கு 4 பஸ் டிக்கெட் வேணும். நீங்க 4 பேர் தான் போறீங்களா? ஏன், எங்க 4 பேருக்கு டிக்கெட் தர மாட்டீங்களா? அது இல்லம்மா, உங்க கூட பெரியவங்க வரலையான்னு கேட்டேன். வரல. ஏன்? இன்ஃபர்மேஷன் வேணுமா இல்ல பணம் வேணுமா? டிக்கெட்டுக்கு பணம் வேணும், ஆனா அதை புக் பண்ணனும்னா இன்ஃபர்மேஷன் வேணும்ல. அங்கிளுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா? வாங்க போலாம். பாவம், 4 டிக்கெட் போச்சு. பாப்பா பாப்பா பாப்பா, 4 டிக்கெட் தானே தரேன். பாப்பா, பணம் இருக்குல்ல? இருக்கு. உங்க பேரெல்லாம் சொல்லுங்க. அஞ்சலி, அமிர்தா, ஆனந்த், ஆகாஷ். ஓகே, ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இல்ல. டிக்கெட் புக் பண்ணனும்னா கண்டிப்பா ஃபோன் நம்பர் வேணுமா? அப்படினா உங்க நம்பரே போட்டுக்கோங்க. அப்படிலாம் போடக்கூடாதுமா. நம்பர் சொல்றேன், எல்லாருக்கும் அதே நம்பர் போட்டுக்கோங்க. சொல்லு. 98